வணக்கம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 10வது திவ்ய தேசம் திருப்புல்லம் பூதங்குடி. புராண பெயர் பூதபுரி. ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த தலம் சுவாமிமலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மூலவர் ஆதிசேஷன் மேல் சக்கரவர்த்தி திருமகன் புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். நாபிக் கமலத்தில் பிரம்மா, அனுமன், லக்ஷ்மணன், ஜடாயு, பூமாதேவி தாயார் ஆகியோர் இருக்கின்றனர். தனிக்கோயில் நாச்சியார், ஏமாம்புஜவல்லி தாயார், பொற்றாமரையால். உற்சவர் வல்வில்ராமர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத வல்வில்ராமர் சதுர்புஜமாக காட்சியளிக்கிறார். தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம், கிருத்ர தீர்த்தம், விமானம் சோபன விமானம். பிரத்யக்ஷம் சக்கரவர்த்தி திருமகன் கிருத்ரராஜன். தலவிருட்சம் புன்னை மரம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். பெரிய திருவடி கருடன். சுற்று பிரகாரத்தில் ஆழ்வார்கள் சந்நிதி, பெருமாள் பாதம் இருக்கிறது. வேதாந்த தேசிகர் சந்நிதி, ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கிறது. புதனுக்குரிய பரிகார தலம் என்பதால் கல்வி தடைப்பட்டு இருந்தால் இங்கு வந்து வழிபட்டால் கல்வி தடை நீங்கும், பித்ரு தோஷம் நீங்கும். உத்தியோக தரும் நரசிம்மர். அவரை வழிபட்டால் உத்தியோக உயர்வு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை கிடைக்கும், திருமணத்தடை நீங்கும். ராமநவமி திருவிழா தேரோட்டம் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி திருவிழா நடைபெறும். ஸ்ரீ அகோபில மடத்தால் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. வல்வில் ராமன், வில்லை கொண்டு நம்மை ரட்சிக்கும் ராமன், ரட்சகன் ராமன். பட்சிராஜன். ஜடாயுவுக்கு ராமர் ஈமைக்கிரியை செய்த தலம் என்பதால் இது திருப்புல்லம் பூதங்குடி ஆனது. புல் என்றால் பறவை, ஆம் என்றால் அழகிய, பூதம் என்றால் சரீரம். அழகிய சரீரம் கொண்ட பறவைக்கு ராமர் இங்கு அந்திம சம்ஸ்காரம் செய்த தலம். ராமர் தனது மனைவி சீதை மற்றும் சகோதரர் லக்ஷ்மணனுடன் கிஷ்கிந்தா வனப்பகுதியில் தற்போதைய புல்ல பூதங்குடி இருந்தபோது அசுரவேந்தன் ராவணன் சகோதரர்களை ஏமாற்றி சீதா பிராட்டியாரை தனது புஷ்பக விமானத்தில் இலங்கைக்கு ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது பட்சிராஜன் ஜடாயு சீதையை மீட்க ராமனிடம் வீரப் போர் இட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ராவணன் தன் வாளால் ஜடாயு இறகுகளை வெட்டிவிட்டான். சீதையை தேடி வந்து கொண்டிருந்த ராமரும் லக்ஷ்மணும் குத்துயிராய் கிடந்த ஜடாயுவை கண்டனர். அப்பொழுது சீதையை ராவணன் கடத்திச் சென்ற நிகழ்வுகளை சொன்னார். பின்னர் உயிர் நீத்தார், இறுதி மூச்சை நிறுத்தினார். இதை கண்டு வருந்திய ராமன் ஜடாயுவுக்கு ஈமைக்கிரியை செய்ய எண்ணினார். ஈமைக்கிரியை செய்யும் பொழுது மனைவியும் அருகில் இருக்க வேண்டும் என்பது விதி. சீதாதேவி இல்லை என்பதால் மானசீகமாக சீதையை மனதால் நினைத்தார். உடனே ராமபிரானுக்கு உதவி புரிவதற்காக சீதாதேவியின் மறு அம்சமாகிய பூமாதேவி தாயார் காட்சியளித்தார். பூமாதேவியோடு இணைந்து ராமபிரான் ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய ஈமைக்கிரிகளை செய்து முடித்தார். தலப்பெருமை. ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த தலம் ஆதலால் இத்தலம் திருப்புல்ல பூதங்குடி ஆனது. ராமர் இத்தலத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிப்பது விசேஷத்திலும் விசேஷம். திருமங்கையாழ்வார் ஆடல்மா என்ற குதிரையில் இங்கு வந்தபோது புன்னை மரத்தடியில் யாரோ மன்னன் படுத்திருப்பதாக நினைத்து கவனிக்காமல் வேகமாக சென்று விட்டார். அப்பொழுது பெரிய ஒளி தோன்றி அதிலிருந்து சங்கு சக்கரதாரியாக ராமபிரான் காட்சியளித்தார். இதைக் கண்ட திருமங்கையாழ்வார் அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என 10 பாசுரம் பாடினார்.
தந்தை தசரதருக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை செய்ய முடியாவிட்டாலும் ஜடாயுவுக்கு செய்ததை நினைத்து மகிழ்ந்ததால் இத்தல ராமர் வல்வில் ராமர் என அழைக்கப்படுகிறார். கிருத்திரராஜன் என்ற அரசன் இதய சுத்தியுடன் மனதிலும் அறிவிலும் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து தவம் புரிந்ததால் அரசனுடைய தவ வலிமையை மெச்சிய ராமபிரான் இங்கு புஜங்க சயனத்தில் கிருத்திரராஜனுக்கு காட்சி கொடுத்தார். அரசனால் இந்த தலத்தின் தீர்த்தம் சீரமைக்கப்பட்டது. எனவே அரசன் பெயரில் கிருத்திர தீர்த்தம் என பெயர் பெற்றது. இங்கே பெருமாள் தனக்கே பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து கொண்டார் என்பது சிறப்பு. ஸ்ரீ ராமனாக மனித அவதாரம் எடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் இங்கே அவருக்கு மூல அவதார ரூபத்தை காட்டி கொடுத்தாராம். நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.